நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஓகே? உள்ள வரலாமா? வா வா. டேய், ஒத்த வார்த்தையில சொல்லு, என்னாச்சு? சிவா, டேய், நிஜமாவா? திருமணமாகி ஹனிமூனுக்கு வந்த சிவா கடல்ல மூழ்கி செத்து போயிட்டான். சோ இது கொலை இல்ல. கடல் போட்டு தள்ளிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சபாஷ். டேய், கன்ஃபார்மா? மேடம், உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டே வந்தோம். மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தியா? இங்க பார், கொலை பண்றது எனக்கு புதுசு இல்லை. தாலி கட்டின பொண்டாட்டிய என் கையாலேயே கொன்னவண்ணா. அறகுறையா நான் விடவும் மாட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. சூப்பர். சிவா போயிட்டான். இனிமே ஜனனியோட டிஸ்டர்ப் இருக்காது. காவேரி எனக்கு தான். அக்கா, கல்யாணம் ஏற்பாடு பண்ணுக்கா. முகூர்த்த நாள் பாருக்கா. டேய், அதுக்கு முன்னால என் பிள்ளைக்கு ஆக வேண்டியதெல்லாம் பண்ணணும் தாசு. என்னது? புள்ளையா? அது யாரு? டேய், சிவா எனக்கு புள்ள மாதிரி தானே. அவனுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் தானே பண்ணணும். அவனோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டாமா? தாசு, நீ கிளம்பு, நம்ம ராசாமலை வீட்டுக்கு போலாம். அக்கா, பாடி வந்திருக்குமா? தகவல் தான் இப்போதைக்கு வந்திருக்கோம். பாடி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் தான் வரும். கொஞ்சம் லேட் ஆகும். குடும்பமே சோகத்துல இருக்கு. சிவா இறந்தது கன்ஃபார்ம். என்னது இது? இவன் என்ன குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்? அப்படியே குடும்பமே இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான் பார்த்தேன். நாங்களே இப்படிதான் இருக்கோம். மொத்த குடும்பமும் குழப்பத்துல தான் இருக்கும். எனக்கு குழப்பமாவும் இருக்கு, ஷாக்காவும் இருக்கு. ஷாக்கா இருக்காதா? இவங்க ஜனனியா. ஜனனியா? மசாலா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஒண்ணுமே புரியல மேகல. ஜனனியோட ஹனிமூனுக்கு போயிட்டு எந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் ஜனனின்னு சொல்றான். ஜனனியா நீ என்ன ஆனாங்கன்னே தெரியல.
எல்லாரும் இப்படி இருக்கீங்க? நான் தான் ஜனனி. ஜனனி என் மண்டை சூடாகுது. இங்க பாருங்க, எல்லாருக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இங்க யாருமே இல்ல. எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு மத்தியில. ஏய், நாங்க சரியில்லைன்னு சொல்றியா? நீ சரியில்லையா? ஏன்பா, நான் தான் ஜனனின்னு ஏதோ ஒரு பொண்ணு சொன்னா அதை நம்பி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா? இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கொடுமையா இருக்கு. அக்கா, இங்க என்னக்கா நடக்குது? டேய், எனக்கும் எதுவுமே புரியலடா. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. சிவா இன்னும் சாகல. சேது கோட்டை விட்டுட்டான்.